முட்டாள் சிங்கமும் புத்திசாலி முயலும். ஒரு அடர்ந்த காட்டில் ஒரு கர்வம் கொண்ட சிங்கம் வாழ்ந்து வந்தது. அதுவே அந்த காட்டுக்கு ராஜா என்பதால் தினமும் பல விலங்குகளை வேட்டையாடி தின்றது. மற்ற சிங்கங்கள் உணவுக்காக மட்டும் வேட்டையாடும். ஆனால் இந்த கர்வம் பிடித்த சிங்கம் பொழுதுபோக்கிற்காகவும் வேட்டையாடியது. இதனால் காட்டில் வாழ்ந்த மற்ற விலங்குகள் பயத்துடனும் கோபத்துடனும் வாழ்ந்து வந்தன. சிங்கம் இப்படியே எல்லாவற்றையும் கொன்றால் கூடிய சீக்கிரமே நாம் அனைவரும் இறந்து விடுவோம் என்று எண்ணி எல்லா விலங்குகளும் ஒன்றாக கூடி ஒரு முடிவெடுத்தன. அவை சிங்கத்திடம் சென்று, சிங்கராஜா, நீங்கள் வேட்டையாடி கஷ்டப்படுவதற்கு பதிலாக தினமும் நாங்களே ஒரு விலங்கை உங்களுக்கு இரையாக அனுப்புகிறோம் என்று கூறின. இதை கேட்ட சிங்கம் மிகவும் மகிழ்ச்சியடைந்து, சரி, ஒரு நிபந்தனை, தினமும் காலையில் தவறாமல் ஒரு விலங்கு என் குகைக்கு வர வேண்டும், இல்லையென்றால் நான் எல்லாரையும் வேட்டையாடி விடுவேன் என்று கர்ஜித்தது. அன்றிலிருந்து தினமும் ஒரு விலங்கு சிங்கத்திற்கு இரையாகச் சென்றது. ஒரு நாள் ஒரு சிறிய முயலின் முறை வந்தது. அந்த முயல் மிகவும் புத்திசாலி. அது சிங்கத்தின் குகைக்கு சற்று தாமதமாகச் சென்றது. மிகுந்த பசியில் இருந்த சிங்கம் முயலை பார்த்து கோபத்துடன், ஏன் இவ்வளவு தாமதம்? இனிமேல் தாமதமானால் உன்னை கொன்று விடுவேன் என்று உறுமியது. அதை கேட்ட முயல் பயந்தது போல் நடித்து, சிங்கராஜா, என்னை மன்னித்து விடுங்கள், நான் வரும் வழியில் உங்களை விட பெரிய பலம் வாய்ந்த இன்னொரு சிங்கம் என்னை தடுத்து நிறுத்தி, இந்த காட்டிற்கு நான் தான் ராஜா, நீ எங்கே போகிறாய் என்று கேட்டது. அதனுடன் சண்டை போட்டு தப்பித்து வர எனக்கு நேரமாகிவிட்டது என்றது. என்ன, என்னை காட்டிலும் பெரிய சிங்கமா? இந்த காட்டிற்கு நான் தான் ராஜா, எங்கே இருக்கிறது அது? உடனே எனக்கு அதை காட்டு என்று கர்வம் கொண்ட சிங்கம் ஆத்திரத்துடன் கத்தியது. புத்திசாலி முயல், வாருங்கள் ராஜா, காட்டுகிறேன் என்று சிங்கத்தை ஒரு பழைய ஆழமான கிணற்றிற்கு அழைத்துச் சென்றது. கிணற்றின் அருகே சென்ற முயல், ராஜா, அதோ இந்த கிணற்றுக்குள் தான் அந்த சிங்கம் இருக்கிறது, உள்ளே பாருங்கள் என்று கூறியது. கோபம் தலைக்கேறிய சிங்கம் கிணற்றுக்குள் எட்டி பார்த்தது. அப்போது கிணற்று நீரில் தன்னுடைய நிழல் பிம்பம் தெரிவதைக் கண்டு, ஓஹோ, இதுதான் என்னைப் போல் இன்னொரு சிங்கமா என்று எண்ணியது. அது மேலும் கர்வம் கொண்டு அந்த சிங்கத்துடன் சண்டையிட வேண்டும் என்று எண்ணி ஒரு பெரிய சத்தத்துடன் கிணற்றுக்குள் குதித்தது. சிங்கம் கிணற்றுக்குள் விழுந்த வேகத்தில் ஆழமான நீரில் மூழ்கி இறந்து போனது. முயல் நிம்மதியுடன் மற்ற விலங்குகளிடம் சென்று நல்ல செய்தியை சொன்னது. புத்திசாலி முயலால் அந்த காட்டில் உள்ள அனைத்து விலங்குகளும் மகிழ்ச்சியுடன் வாழத் தொடங்கின. நீதி, பலம் மட்டும் போதாது, புத்திசாலித்தனமே சிறந்தது. அதாவது அறிவே ஆற்றலை வெல்லும்.